இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இங்கே இருந்தீனா கேரளால இருக்க கொத்தடிமையா தான் இருக்கணும். பாத்துக்கோ. டேய், அதுக்குதான் பாக்ஸிங்ல நம்ம பேரை குடுத்துட்டு வந்திருக்கோம்ல. ஏண்டா பேரை கொடுத்தா மட்டும் போதுமா? இன்னைக்கு ஈவினிங்குள்ள அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும்ல? ஆமா, சைன் பண்ணணும்ல. டேய், இது புச்சு முருகு. இல்ல பண்ணணும். சைன் பண்ணலனா மேட்ச்ல நம்ம கலந்துக்க முடியாது. மேட்ச்ல நம்ம கலந்துக்கலனா நீ பெர்மனன்ட்டா மெக்கானிக் தான். பெர்மனன்ட்டா மெக்கானிக்கா? வேணாம் மாப்ள. இதோ பாரு, அதனால இப்போ உடனே பாக்ஸிங் ஆபீஸ்க்கு எப்படி போகணும்னு ஐடியா பண்ணு. ஐயோ, திடீர்னு ஐடியா கேக்குறானே. ஓகே. டேய், என்னடா இப்போலாம் நீ உன்ன என்ன பிரிச்சே பேசுற? நீயும் இந்த மெக்கானிக் ஷெட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்ல. நான் ஏன்டா எஸ்கேப் ஆகணும்? இதோ பாரு, ராமர் இருக்கிற இடமே சீதைக்கு அயோத்தின்றதெல்லாம் பழசு. இப்போ ரவுடி பேபி இருக்கிற இடமே அமுல் பேபிக்கு துபாய்ன்றதுதான் புதுசு. அடங்கப்பா, துபாயா? இல்ல, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச இடம், அதான். சோ எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்ப இப்ப நான் தான் அவுட்டா? இப்ப இல்லப்பா, எப்பவுமே நீ தான் அவுட். ஐயோ, அதனால பாக்ஸிங் ஆபீஸ் போறதுக்கு டக்குனு ஒரு ஐடியா யோசி பாப்போம். டக்குனா அப்பா ப்ராமிஸ். அப்பா ப்ராமிஸா? வழக்கமா எல்லாரும் அம்மா ப்ராமிஸ் தான சொல்லுவாங்க. நீ என்னடா அப்பா ப்ராமிஸ்ங்கற? டேய், எல்லாம் ஒரு காரணமா தான். ப்ராமிஸ் பண்ணு. சரி, சுடு. அப்பா ப்ராமிஸ். அப்புறம் பேச்சு மாற கூடாது. மாற மாட்டேன். கன்ஃபார்ம்? மறுபடியும் கன்ஃபார்ம். சரி, வேலைய பாரு. அது கொஞ்சம் அப்படியே தொடச்சு விடு. மெக்கானிக் ஷீட் ஏதாவது பிரிச்சாலும் இருக்குமோ? இந்த பாகவாட்ட வந்தானா? டேய் மாப்ள, என்ன மாப்ள, என்ன பண்ற? அழுவுறியா? இப்ப எதுக்கு அழுவுறா? எப்பா, எவ்வளவு பெரிய சத்தம்! ஆல் பேபி, வராங்க. அப்படியே கண்டினியூ பண்ணு. ஆல் பேபி, என்னாச்சு? ஏன் அழுவுற? டேய், என்னடா ஆச்சு? அடிமை வச்சா? ஆல் பேபி, சிஸ்டர் கேக்குறாங்களா, சொல்லு. என் கண்ணுல இருந்து வர்றது சாதாரண கண்ணீர் இல்லைங்க, ஆனந்த கண்ணீர். இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்லுவாங்கல்ல, என்னங்க யோசிக்கிறீங்க? அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது காட் கிஃப்ட் தாங்க. எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் வேர்ல்டுல யாருக்கு கிடைக்காதுங்க. புடி. ரொம்ப புகழ்றானே. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். மாமாக்கு என்னாச்சு? நான் சொன்னது இவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். இந்த விஷயமே காலையில் தாங்க இவனுக்கே தெரியும். பாவுங்க இவன். எந்த வழியுமே வெளியில காட்டிக்காம மெக்கானிக் ஷெட்ல நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்களேன், இப்ப கூட எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி ஒரு குத்துக்கல் நிக்கிறா பாருங்க. ஆனா இவ மனசுக்குள்ள அலறுது எனக்கு கேக்குதுங்க. எனக்கு கேக்குது மச்சான், எனக்கு கேக்குது. மாப்பிள, நீ ஏன் இவ்வளவு சோகத்தை மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அது இப்படி நெஞ்சுக்குள்ளே அழுதுட்டு இருக்க? நல்லா வெடிச்சு சந்திரி அழுடா. அப்போதான் மனசுக்குள்ள இருக்க பாரெல்லாம் போகும். என்ன அடி அடிக்கிறா? திடீர்னு ஆள சொன்னா நல்லா இருக்கிற அம்மாவை நினைச்சு நான் எப்படா அழ முடியும்? அழுவெல்லாம் அடிச்சே கொண்டுருவான் போலயே. இப்ப அழுவலனா குடுக்கிற பாதி சம்பளத்தையும் கட் பண்ணாலும் பண்ணிடுவா. எதுக்கும் அழுது வைப்பா. டேய், அழுவுடா. அழுவுறடா. ஆமாங்க, அப்பா
டேய் அது அவங்க அப்பாடா. ஒரு அப்பாவோட மனசு ஒரு அப்பாக்கு தானே புரியும். அதான் மாப்பிள்ள அங்க சொன்னேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பாங்க. அப்பா அப்பா அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு இதயங்க. அந்த இதயத்துக்குள்ள அட்டாக்குனா நான் என்னங்க பண்ணுவேன்? என்னங்க பண்ணுவேன்? குலபுதம் எதுக்கு அழுதுன்னு இருக்கிற? உன் அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. சும்மா அங்க நின்னு அழுதுன்னு இருக்காத. வாங்க போய் அப்பா முதல்ல பாப்போம். ஐயோ ஐயோ வேணாம் நீங்களா வர வேணாங்க. ஏன் சொல்றான் உங்க அப்பாவுக்கு சீரியஸ்னா நான் வரானாமா? உங்க அப்பாக்கு சீரியஸ் ஏதோ பாருங்களேன். உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. அதை விட இப்ப அவன் அப்பா தானே முக்கியம். அது இவனுக்குங்க. உங்களுக்கு உங்க லட்சியம் முக்கியம் இல்ல. இவங்க அப்பா முக்கியம் தாங்க, இல்லன்னு சொல்ல. அதே மாதிரி உங்க லட்சியம் முக்கியம் இல்லங்க. நீங்க இங்க இருந்தா தானே வேலை நடக்கும். அதனால நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடல் போறோம். ஏதாவது எமர்ஜென்சினா உங்களுக்கு நாங்க கால் பண்றோங்க. அப்ப நீங்க வந்தா போதும். அப்ப சீக்கிரமா போய் பாத்துட்டு வாங்க. சரிங்க மாப்பிள்ள, கவலைப்படாம வா. உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. வா வா வா, நான் பாத்துக்கிறேன். வா, நான் இருக்கேன்லடா, நான் பாத்துக்கிறேன்டா. இந்த குத்து சண்டை போட்டியில் எதிர்பாராமல் உயிர் பிரிந்தால் நிர்வாகம் பொறுப்பேற்காது. என்ன மாப்பிள்ள? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன். நல்லா படி. இந்த 2 பாயிண்ட்ல ஒன்ன படிச்சுட்டா கூட இவன் இதுல சைன் பண்ண ஒத்துக்க மாட்டானே. என்ன பண்ணலாம்? இவன் எப்படியாவது படிக்க விடாம தடுக்கணுமே. மாப்பிள்ள கூப்பிட்டியா? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. இந்தாங்க உங்க அக்ரிமெண்ட். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். டேக் யூர் ஓன் டைம் சார். டேய் என்னடா பண்ற? டேய் இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்க போறேன். டேய் நீ எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிக்க மாட்ட. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் படிச்சு பார்க்கணும்ன்ற? இதெல்லாம் நம்ம சப்போர்ட்டா தான் எழுதி இருக்கு. நம்பிக்கை சைன் பண்ணு. சப்போர்ட்டா இருக்குன்றது நம்மளோட நம்பிக்கை. ஆனா இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்கிறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். டேய் அத நான் படிச்சு பார்த்துட்டேனே. எல்லாமே நம்ம சப்போர்ட்டா தான்டா இருக்கு. உள்ள பூதத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. இந்த முண்டை கண்ணை வச்சுட்டு எப்படி பாக்குறான்? இத படிச்சு பார்த்துட்டானா சைன் போட மாட்டானே.